வாழ்க்கை நான் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உண்மையாவா? ஒரு சிறு குழந்தை என்ன செஞ்சுட்டு இருக்கு இல்லையா? ஆண்டவருடைய நாமத்தை உயிர் போற அளவுக்கு இல்லையா பிரைஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்மளாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லையா? நம்முடைய சத்தம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லை, வயதாயிட்டு போயிட்டு இருக்குது, சோர்வுகள், கலக்கங்கள், இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனாலும் கர்த்தர் நல்லவரா இருக்கார். நமக்கு தேவ பலத்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருடத்தை கர்த்தர் அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனையோ இல்லையா ஜீவன்கள் நம்மை விட்டு, உறவுகள், நண்பர்கள் எல்லாம் என்ன செய்கிறார், நம்மளை விட்டு கடந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறார்? சுகத்தை கொடுத்து, அவருடைய கிருபையை கொடுத்து இல்லையா, நாம் நிர்மலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய நாமத்தை சொல்லுவது கூட நமக்கு என்ன இல்லை, தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, நடத்துகிற தேவன். நேற்று தினத்திலே பார்க்கும் பொழுது இல்லையா, ஒரு அன்பு ஊழியத்தை செய்கிற ஒரு மகன் ஊழியத்தை கடந்து போய் ஊழியத்தை எல்லாம் முடித்து என்ன செய்யறாரு, ஒரு மரணத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை, அதனாலதான் நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர் சமூகத்துல இன்னும் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, என்ன சொல்றோமா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் செய்வாய். என்ன சொல்றாரு? அவருடைய எல்லா கற்பனைகளையும் செய்வாயாக என்று சொல்லி, இன்னைக்கு நம்ம எதிலே தவறுகிறோம் என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும் இல்லையா? ஒரு சட்ட திட்டத்தை தேவன் நமக்கு முன்னாடி வைத்திருக்க, அந்த சட்ட திட்டத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், மீறுகிறோம். ஒருவேளை கடந்த வாரத்தில் நாம் யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை பேசும்போது அவர் சொன்னார், உன் தாயும் உன் தகப்பனும் கைவிட்டாலும் நான் என்ன செய்வேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் என்ன செய்வேன், சேர்த்துக்கிறேன். ஒரு தாயை தேற்றுவது போல இல்ல, ஒரு தந்தை தேற்றுவதில் ஆற்றுவது போல நான் உன்னை என்ன செய்வேன், அப்படியாக பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி. அப்பொழுது பார்க்கும் பொழுது தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், உயர்ந்தவரா இருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்வதில்லை, மறந்து போவதில்லை. அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறவரா இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் அவர் கைவிடாத அந்த தெய்வத்துடைய வார்த்தையை தான் நாம் என்ன செய்கிறோம், மீறி. கவனிக்கிறீங்களா? ஏதாவது புரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யறோம், உலகத்துடைய தாய் தகப்பனை நம்ம என்ன செய்யறோம், அவங்களை மீறது மாத்திரம் இல்ல, அவங்க நம்மளை கைவிட்டு போனாலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்யறதுல கைவிடுகளே. ஆனாலும் அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், உன்னதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எல்லாத்தையும் பார்த்து நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த வேளையில தான் நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யறோம், தொலைத்து போகிறோம். அவருடைய வார்த்தைக்கு தான் நம்ம என்னால என்ன செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். ஆனா இங்க வேதம் சொல்லும் பொழுது அவருங்க, நீயோ மனம் திரும்பி என்ன சொல்றாரு, நமக்கு கொடுக்கிற இன்னைக்கு எச்சரிப்பு. ஒருவேளை இந்த கடைசி காலங்களில் நம்ம எத்தனையோ ஆண்டுகளை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த கடந்து வந்த ஆண்டுகளிலே நம்முடைய வாழ்க்கையை நிறைய பிரச்சனைகளும் பாவத்தையும் நம்ம சுமந்திருக்கலாம். ஆனால் இனி நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்க வேண்டிய ஒரு காரியத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். வாழ்வை கர்த்தரோடு சேர்ந்து வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, ஒருவேளை இந்த பழைய ஆண்டிலே நிறைய தீர்மானத்தை நாம் எடுத்திருப்போம். ஆனா அந்த தீர்மானம் எல்லாம் நமக்கு செயல்பட்டதா என்னன்னு சொல்லி நம்ம நிறைவேற்றி முடித்தோமா என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்திலுமே ஃபெயில் இல்லையா, தோத்து போயிருக்கோம். எத்தனை பேர் இந்த வருஷம் நான் முழுசா பைபிள் எடுத்து வாசிப்பேன் தொடங்கினவங்க எத்தனை பேரு இல்லையா? பொறுத்தனையே இல்ல. அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியல, முழுசா இந்த வேதத்தை வாசிச்சோம்னா அதுலயே நம்ம வாசிக்க முடியல. அப்ப நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம தழுவுகிறோம் என்று சொன்னால்
அந்த வாழ்க்கையில நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பாவம் என்பது நம்மை ஆளுகை செய்து வந்தாலும் சில வேளையில் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார்? நம்மளை ஆஸ்வதிக்கிறார். அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லும் பொழுது, ஆண்டவர் கற்பனைகளை கட்டளை கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீயோ மனம் திரும்பி. நம்ம என்ன செய்ய வேண்டுமா? இன்னைக்கு இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு செய்தி இல்லையா? யாரையும் மேன்மைப்படுத்தி பேசுவதற்காக அல்ல, யாரையும் குற்றப்படுத்தி பேசுவதற்காக அல்ல, இது நமக்கே நாம் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அதுல சொல்லும் பொழுது, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து. யாருடைய சத்தத்துக்கு? ஆனா ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிட்டார். மனுஷன் பார்த்த ஆண்டவரை ஆதாம் தனிமையா இருக்கிறான்னு சொல்லி ஒரு துணையை கொடுத்தார் இல்லையா? துணை என்ன செய்யல? ஆண்டவர் கூட பேசல இல்லையா? கணவன் கூட பேசல. பிசாசு பாருங்க இல்லையா? அந்த அம்மா எங்க போய் பேசிட்டு இருக்குது? சாத்தான் கூட போய் பேசிட்டு இருக்குது. யாருடைய சத்தத்தை கேக்குது அந்த அம்மா? சாத்தானுடைய சத்தத்தை துல்லியமா கேக்குது. விட்டு விடாம அப்படியே அப்படி ஒரு சின்ன ஒரு கமா கூட விட்டு விடாமபடி என்ன செய்யுது? அந்த அசுத்த கிரியைகள் பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவை மயக்கிற அத்தனை காரியத்தை என்ன செய்யுது? உற்று கவனித்துக் கொண்டே இருக்குது. கணவன் கூட இருந்து வாழ்க்கை நடத்துங்கன்னா இன்னைக்கு என்ன செய்ய முடியல? கணவன் கூட நடத்த முடியல. இன்னைக்கு எங்க ஓடுறாங்கன்னு சொன்னா தங்க மனப்பண்ண போக்கில ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஆதாமு கிட்ட பேசாம எங்க போய் நின்று பேசுது? பிசாசு கிட்ட, சாத்தானு கிட்ட போய் பேசிட்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா அசுவத்தையும் இழந்துட்டோம், நல்ல வேலைக்கு இந்த வானத்தை பூமி படைத்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நம்ம கையில கொடுத்துட்டாரு. இல்லன்னா என்ன செஞ்சிருப்பாரு? அதையும் எடுத்திருப்பார். சாபத்தையும் நமக்கு கொடுத்துட்டாரு, தண்டனையும் நமக்கு கொடுத்துட்டாரு. பெண்களுக்கு உண்டான என்ன சொல்ற தண்டனை கொடுத்துட்டார், ஆணுக்கு உண்டான தண்டனையும் கொடுத்துட்டார். ஆனா இவ்வளவு தண்டனையை பெற்றுதான் நம்ம என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கவனிக்கிறீங்களா? இவ்வளவு தண்டனையை பெற்றுதான் நம்ம துணிகரமா இருக்கிறோம். உண்மையா இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய பிரசவ காலத்துல நீ என்ன செய்யணும்? வேதனை நீ அனுபவிக்கணும். எதனால இந்த வேதனை வந்ததுன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யல. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனாலும் நமக்கு என்ன செய்யல. என்னைக்காச்சும் ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் நின்று மனைவி பிரசவிக்கும் போது ரைட், வெரி குட் வெரி குட், அப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும் நம்ம சொல்லிருக்கோமா? தெரியவே தெரியாது இல்லையா? அந்த இடத்துல எப்ப குழந்தை வந்தா போதுன்னு அந்த நிலைமையிலே நம்ம உட்கார்ந்துக்கோம். உண்மைதானே? ஆமாவா இல்லையா? எல்லாம் பாக்குறது பார்த்தா என்னமோ வித்தியாசமா இருக்கு இல்லையா? கணவன் போய் கூலி வேலை செஞ்சு நெத்தி வேலை செஞ்சுட்டு வரா, மனைவி வந்து அப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும். ஏன் நீ ஒழுங்கா என் பேச்சு கேட்காம இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருப்ப. உண்மைதானே? என் பேச்ச மட்டும் நீ கேட்காம இருந்திருந்தீங்கன்னா நீ நல்லா இருந்திருப்ப. கொடுத்து வச்சிருக்கலாம். ஆனா என்ன செய்யல? முடியல. ஆனா நம்ம இப்படி என்ன செய்யறது இல்லை? பேசுவதில்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த பாரத்தை நம்ம என்ன செய்யறது இல்லை? கவனிக்கிறது இல்லை. நம்முடைய சுயமான ஒரு வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அவர் சொல்ற, நீயோ மன திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படியும் செய்வாயாக. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதன்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாராமா? ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப வேதம் நமக்கு இருக்கிறது, சபை நமக்கு இருக்கிறது, ஊழியக்காரர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசுவை குறித்து, கர்த்தரை குறித்து, பிதாவை குறித்து, பரிசுத்த ஆவியினரை குறித்து இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளுக்குள்ளாக அவருடைய வழியிலே நம்மளால என்ன செய்ய முடியல? நடக்கவே முடியல. சபையிலே நம்ம போய் உட்காரும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாய் உட்கார்றோம்? துணிகரத்தை சுமந்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? அங்கே உட்காருகிறோம். தேவனுக்கு முன்பாக துணிகரமாய் நம்ம என்ன செய்கிறோம்? உட்கார்றவர்களா இருக்கிறோம், பேசுகிறவர்களா இருக்கிறோம். சில வேளை இதே பாவத்தை செய்து விட்டு அந்த துணிகரமான வார்த்தைகளை நம்ம வைத்து விட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி நிக்கிறோம் இல்லையா? ரொம்ப ஒண்ணுமே தெரியாதவர்களை போல நாம் வாழ்ந்து விடுகிறோம் சில வேளையிலே. ஆனா வேதம் சொல்லும்போது அவருடைய கற்பனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டு இந்த ஒரே ஒரு வாரம் இல்லையா? இந்த 2 வியாழக்கிழமை இருக்கு. இந்த ஒரு வியாழக்கிழமை நடுவில் இருக்கு. அடுத்த வியாழக்கிழமை என்னது? அடுத்த வியாழக்கிழமையில புது வருஷத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடும். நிறைய காரியங்களை சிந்திப்போம், என்னென்னமோ செய்வோம். ஆனால் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும். நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு நாள் அந்த பண்டிகை எல்லாம் கொண்டாடி முடிச்சு வந்திருப்போம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, ஒரு வெற்றிடம் போல இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஏன்னு சொன்னா அந்த ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் சுமக்க முடியல, அவரை ஏற்றுக்கொள்ள முடியல, அவருடைய அன்பிலே நம்மளால என்ன செய்ய முடியல, வாழ முடியல, அவர் சொன்ன காரியத்தில் நம்ம தலையிட்டு நடக்க முடியல. இது ஒண்ணுதான். அப்ப வெறுமை தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அப்ப ஆண்டவர் சொல்ற வாசிக்கலாம், 1 ராஜாக்களின் புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:47 வாசிக்கலாம். அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி என்ன செய்யறாராமா, மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் அததான் சொல்றாரு, மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே இங்கே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து என்ன சொல்றாரு பாருங்க, வேதம் சொல்லுகிறது பாருங்க. அந்த முதல் வசனத்தில் அவர் சொல்றாரு, அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி என்ன செய்யணுமா, நான் ஒரு தேசத்துல அடிமையா இருக்கிறேன், அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். வேதம் அதுதான் சொல்லுகிறேன், மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி. எப்படி வாழ்கிறோமா நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். மன திரும்பலுக்கு உண்டான வழி நம்ம இடத்துல இல்லை, துணிகரத்திலேயே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, அதுல மாற்றம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இனி இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா அடுத்த நிமிஷமே அங்க எதை செய்யறோம், நம்ம அந்த தீர்மானத்தை விட்டு விலகுறவனா இருக்கிறோம். வாசிக்கணும். அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் எங்கே திருமணமாமா, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு எங்கே திருமணமாமா கர்த்தர். இது ஒண்ணு நம்மளால செய்யவே முடியாது. ஆமென். இது நம்மளால செய்யவே முடியாது. எல்லா வேலையும் செய்வோம் பாருங்க. உலகத்துல பாருங்க, வெளியே இப்ப விட்டு பாருங்க, நல்லா ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நேரம் வேணா மணிக்கணக்கா நம்மளால பேச முடியும். ஆனா தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், எல்லாமே செத்து போயிரும், மைண்ட் செத்து போயிரும், எல்லாமே செத்து போயிரும். அப்படியே ஒரு கன நித்திரையின் ஆவி நம்மள என்ன செய்யும், அப்படியே ஆளுகை செய்யற அந்த வசனத்துக்குள்ளாக ஊடுருவாதபடி செஞ்சிடும். ஆனால் இங்க சொல்லுகிறார் பாருங்க, முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். எப்படியோ முழு இருதயத்தோடு எதையெல்லாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் விட வேண்டும். அக்கிரமங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா, விட வேண்டும். மன திரும்புதலுக்கு உண்டான ஒரு காரியத்துக்குள்ளாக ஆண்டோட சமூகத்துல வர வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற முதல் வசனத்துல அதுதான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீ மன திரும்புவே என்று சொன்னார். அல்லேலூயா. மன திரும்ப வேண்டும், அவருடைய கற்பனைகளை கேட்டு நீ மன திரும்ப வேண்டும் சொன்னார். இங்கே அதே வசனத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க, மன திரும்பி நாங்கள் பாவம் செய்து என்ன செய்யணும், அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நாங்கள் நடந்தோம். இது எல்லாவற்றையும் விட்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்ன செய்யணுமா, அவரிடத்தில் திரும்ப வேண்டும். எப்போதுமே வசனத்தை சொல்ல, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவர்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பு என்பது எப்படி இருக்கு, செத்து போனதா இருக்கு. இன்னைக்கு அன்பை நம்மளால என்ன செய்ய முடியல, செலுத்த முடியல. அந்த அன்பை செலுத்தணும்னா அருவருப்புகள் இருக்குது, பாரங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்கு, வெறுப்புகள் இருக்குது, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அல்லேலூயா. ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னா, அதை வாசிக்கும் பொழுது பாருங்க, நெகேமியாவின் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது அழகா சொல்லுகிறது. 9:28 வாசிக்கலாம். பக்கத்தை எடுத்தவங்க சொல்லுங்க. 603 பக்கத்துல இருக்குது. ஆனா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
614 பக்கம் இருக்கு பாருங்க. வாசிங்க. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ ஆ. உமக்கு முன்பாக ஆ. மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கி பாருங்க, அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போது இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாகவே அவர்கள் வாழ்ந்து விட்டார்கள். அத்தனை காரியம் கண்ணு முன்னாடி பார்க்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அத்தனை காரியங்கள் இல்லையா, அத்தனையும் பார்க்கிறாங்க. கர்த்தர் செய்த எல்லா காரியங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யறாங்க? ஹலோ, என்ன செய்யறாங்க? ஆண்டவரை விட்டு விலகிதான் இருக்கிறாங்க. அந்நிய தெய்வங்களை நாடி தேடி ஓடுறாங்க. அந்நிய தெய்வம் தான் எல்லாம் முக்கியம் சொல்லி சொல்றாங்க. சாலமோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சாலமோனுக்கு தேவன் அவ்வளவு அவசரத்தை ஞானத்தை எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் குப்பையும் தூசியமா நினைச்சிட்டு எங்க போறாரு? தன்னுடைய மறுமனையாட்சிகள் சொல்லுகிற இல்லையா அந்த காரியங்களை நம்பி அவர் போறாங்க. ஆனால் இதுதான் ஆண்டவர் சொல்லுங்க, முழு இறுதியத்தோடு முழு ஆத்மோடு அவரிடத்துல திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இது ஒரு முடியாத ஒரு காரியமா இருக்குது. ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது வாசிக்கும் அதே வசனத்தை வாசிக்கும். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போது உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஐயோ ஆண்டவரே, எனக்கு வியாதி, எனக்கு வியாதின்னு சொல்லி சொல்றாங்க. என்னது? எனக்கு ஒரு வியாதி, எனக்கு கடன் பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே தேவ சமூகத்துல போய் என்ன செய்வாங்க? உட்கார்ந்து கதறது, செபிக்கிறது. ஐயோ இது எனக்கு தேவை தேவை தேவைன்னு சொல்றேன். எங்கெங்கெல்லாம் ஊழியக்காரங்களா, எங்கெல்லாம் தீர்க்கதரிசி இருக்காங்களா, எங்கெல்லாம் இல்லையா செய்வின மந்திரம் சூனியம் எல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஓடி போறது. ஒரு இளைப்பாறுதல் அடைஞ்ச உடனே என்ன செய்யுது? மறுபடியும் ஒரு பலன், பாவத்தை செய்வதற்கு ஒரு பலன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள், ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு என்ன செய்யறமா அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்துருவான். நீ வார் கொஞ்சம் பலப்பட்டு நான் தான் சொல்லி மறுபடியும் ஆண்டவர் விட்டுட்டு நீ போன மனம் திரும்பாம போய் நின்னா ஆண்டவர் எங்கே கொடுத்துருவாருமா? சத்துரு கையில நம்ம என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவார். காரணம் இல்லாம வந்து நம்ம என்ன செஞ்சிருவான்? பகைச்சிருவான். காரணமே இருக்காது, அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா ஒரு சண்டை வந்துடும். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்துடும். அதனால வேதம் அங்கே சொல்லும் பொழுது பாருங்க, ஆளும்படிக்கு அவர்கள் கையில ஒப்பு கொடுத்து என்ன சொல்றா பாருங்க, அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதும் எங்க இருந்து கேட்கிறாராமா ஆண்டவர்? பரலோகத்திலிருந்து கேட்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பும் பொழுது வேற நேரத்துல போய் ஆண்டவரே கூப்பிட்டினா இல்லவே இல்லை. நான் கடந்த வாரத்துல நான் தான் சொன்னேன், பாவம் செஞ்சுட்டு நன்மை செஞ்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா பாவம் செய்துட்டேன், ஆண்டவரே இனிமேட்டு நான் பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து விட்டு நீ மறுபடியும் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இல்லன்னா ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. நீ நினைக்கல இது வரைக்கும் நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் நன்மை செஞ்சிருவேன், டேலியா இருக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த பாவ அறிக்கையின் நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து அந்த கார்டை நீ என்ன செய்யணும்? வாங்கணும். உனக்கு விடுதலை கிடைச்சாச்சு, மாவு மன்னிப்பு நிச்சயம் கிடைச்சாச்சு, அந்த குற்றம் மேல ரத்தம் மேல என்ன பண்ணது? சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. நீ கழுவப்பட்டாய்ன்னு சொல்லி அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இருந்தாதான் அந்த நன்மை செய்கிற அந்த காரியம் மீண்டும் நம்முடைய கணக்குல வரும். இல்லைன்னா வரவே வராது. ஹல்லேலூயா. ஒரு ஓட்டை குடத்தை வச்சு தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? அதுதான் நடக்கும். ஓட்டையை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அடைக்கணும். அடைச்ச பிறகுதான் என்ன செய்யும்? தண்ணி நிக்கும். இல்லன்னா நிக்கவே நிக்காது. அதே போலதான் ஆண்டவர் சொல்றார். வாசிக்கும் போது பாருங்க, உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீ பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படி அநேக தடவை விடுதலை ஆக்கி விட்டீர். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் உண்மையா மன திரும்புவதற்கு உண்டான உண்மையான ஒரு வேண்டுதலை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு போய் நீ வைக்கும் பொழுது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு செய்து அவரை திரும்பும் பொழுது, ஹல்லேலூயா. வேற நம்ம எங்க போயிடணும்? நம்ம திரும்பிடுறோம். வடக்கிற்கு, கிழக்கிற்கு, தெற்கிற்கு, மேற்கிற்கு சொல்லி ஏதோ ஒரு பக்கத்துல திரும்பிடுறோம். ஆனா எந்த பக்கத்துல கர்த்தர் இருக்கான்னு சொல்லி நம்ம மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. வடக்கை கொடுத்த கர்த்தர், கிழக்கை கொடுத்த கர்த்தர், மேற்கே தெற்கை கொடுத்த கர்த்தர் இல்லையா, அவர் எங்க இருக்கான்னு சொல்லி நம்ம சில வேளையில நம்ம மறந்து போகிறோம்.
ஆண்டவர் நம்மை நேசிப்பதற்காக ஜீவனை கொடுக்கிறார். அவருடைய திட்டங்கள் பெருசா இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிற இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னார், பாவத்தை சுமப்பதற்கு விரைந்து ஓடுகிறதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சம் நம்மை ஆளுகை செய்கிறது, பாவம் நம்மை ஆளுகை செய்து, சாத்தான் ஆளுகை செய்ய, இச்சைகள் ஆளுகை செய்கிறது இல்லையா, பொய்கள், தூஷணங்கள் இவையெல்லாம் ஆளுகை செய்து நம்மை நடத்துகிறது. யார் நமக்கு சொந்தக்காரர் என்று சொன்னா இவைகளெல்லாம் நமக்கு சொந்தமா இருக்கிறது தவிர ஆண்டுடைய கற்பனைகளை கட்டளைகளை தேடி நம்ம சரீரத்தில் பார்த்தா கூட எந்த இடத்துலயும் இல்லை. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, கவனிங்க. உலகத்தில் இருக்க ஒருத்தனை ஒரு பெண்ணை நேசிச்சுட்டானா, ஒரு தாயை நேசிச்சானா, ஒரு தகப்பனை நேசிச்சானா உடம்புல என்ன செஞ்சுக்கிறான், பச்சை போட்டுக்கிறான் இல்லையா, மார்க்கு தழும்புகளை ஏற்படுத்தி வச்சுக்கிறான். ஞாபகம் நான் அவங்களை அவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் அடையாளமாய் காட்டுகிறான். ஆனா தேவன் கொடுத்த கற்பனைகள் நம்முடைய சரீரத்தில் ஒன்றும் கூட இல்லை. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை தேடி பார்ப்போம் என்று சொன்னா பாவத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பரிசுத்தம் என்ற ஒரு சின்ன ஒரு அடையாளம் கூட நம்முடைய வாழ்க்கையில இல்லை. இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளணும் நம்ம? அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். உண்மைதானே? எல்லா பரிசுத்தத்துக்கு உண்டான அடையாளத்தை காட்டுங்கன்னு சொன்னா இப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான். நம்ம ஃபெயில தோத்து போயாச்சு. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, மனம் திரும்பி அவரிடத்துல போய் நிற்கும் பொழுது இல்லையா, ஆண்டவரிடத்துல வேற யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ யாருக்கிட்டையும் போய் நீ நல்லவன் சொல்லி காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. 4 பேர் உன்னை நல்லவன் சொல்லுவான், 4 பேர் உன்னை கெட்டவன் சொல்லுவான். இந்த உலகம் அதை தான் கற்றுக் கொடுத்திருக்குது. ஒவ்வொரு மனிதனும் அதை தான் கற்று வைத்திருக்கிறான். அல்லேலூயா. 4 பேர் உன்னை என்ன சொல்லுவான்? ஆமென். அதுதான் நடக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நீ மன திரும்பி அவர்களுக்கு நீ எத்தனை தடவை ஆனாலும் சரி அவரை விடுதலை ஆக்குகிறது. கரங்களை தட்டணும் இல்லையா? ஆண்டவர் எத்தனை முறை விழுந்தாலும் சரி. அதனால ஆண்டவரே நான் ஒருவருக்கு மன்னிக்கணும்னு சொன்ன எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் இல்லையா? கணக்கெல்லாம் போடுறாங்க, வேதத்துல கணக்கெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஆனா தேவ சமூகத்திலே கணக்கு என்பது இல்லவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை முறை ஆனாலும் சரி கர்த்தர் மன்னிக்கிற தேவனா இருக்கான். ஆனா உண்மையான ஒரு மன திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான் நம்ம கிட்ட. என்னது? உண்மையான மன திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன் இல்லையா? சில விஷயங்களை ஆண்டவரிடத்துல சேர முடியல, ஆண்டவர் பார்ப்பதற்கு முடியல. ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? ஓடி போவாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? உதாசீனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க. கடந்த வாரத்துல ஒரு பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர் ஒருத்தர் பெரியவர் வந்தாரு. எல்லாவற்றிலும் இருந்தாங்க, எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் ஜெபிக்கலாம் அப்படியா இப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கடைசி ஜெபத்தை வேற ஒருத்தர் கொடுத்துட்டு அவர் எந்திரிச்சு காலில் என்ன செஞ்சுட்டாரு? ஓடி போயிட்டாரு. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு மக்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்குது. உண்மையா இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர். எத்தனை முறையானாலும் சரி அந்த கடைசி வார்த்தையை பாருங்க. அவர் சொல்ல, அநேக தடவை விடுதலை ஆக்கி விட்டீங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை. ஆமென். எத்தனையோ தடவை ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொருத்தரும் மரித்து போகிற காரியங்கள் எல்லாம் பார்க்கணும். அந்த அம்மா கடந்த வாரம் என் தாயார் இருந்த அன்னைக்கே, அந்த வருஷம் அந்த அம்மா இருந்த அன்னைக்கு பார்க்கணும்னா 30 லட்சம் ரூபாய் தன்னுடைய மகனோட வீட்டுல இப்படியே இருந்து விழுந்திருக்காங்க, தலை சுத்தி விழுந்திருக்காங்க. அப்படியே அவனால எந்திரிக்க முடியல. அப்படியே 4 கால தவழ்ந்து போய் என்ன செய்யறாங்க, கட்டில உட்காந்துருக்காங்க. அங்க இருந்து வந்தவங்கள பார்த்து என்ன சொல்லி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போனா இவ்வளவு கட்டணும் அவ்வளவு கட்டணும், 30 லட்சம் ரூபாய் ஒரு செகண்ட் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் எந்த ஒரு மாற்றம் இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாளைக்கு எந்த சூழ்நிலையில நம்மளால ஆண்டவரை ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்க பாவத்தை மாற்ற கர்த்தர் ஒருவர் உண்டு. இன்னைக்கு நம்ம அப்பா கிட்ட போய் கேட்டுட்டா போது அவர் விடுதலை கொடுத்துருவார். ஏன்னு சொன்னா அவர் ஆண்டவர், அவர் நம்ம நேசிக்கிற ஆண்டவர், மனதுருகிற தேவன். எல்லாரும் விட்டுட்டு போயிருவாங்க, கடைசியில எல்லாரும் விடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நம்ம கூட இருக்கும். பிரயாணம் செய்யும், அது கடைசி வரைக்கும் வரும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதை எழுதின சாரி யோபு எடுத்து வாசிக்கலாம். யோபு 22:23 நினைக்கிறேன். வாசிக்க.
யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினாய். என்ன சொல்லுகிறார் பாருங்க வேதம். நீ சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினாய். யார்கிட்ட திரும்பணுமாமா? போய் கண்டவங்கிட்ட போய் நின்ற கூடாது இல்லையா? எங்கேயோ போய் நான் நிக்கிறேன், அங்க போய் நிக்கிறேன், இங்க போய் நிக்கிறேன், பாகால் மேலோக அசுரோத்து அங்கே போய் நிக்கிறேன் இல்லையா? பாகால் நின்று அங்க போய் நின்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் உண்டு. அதே வசனத்திலே கவனிச்சு நீங்க வாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு அதை வாசிக்க வேண்டும். தேவ பலத்தோடு நீங்க வாசிக்கும் பொழுது அதை சொல்லும் பொழுது அழகா சொல்லுகிறார் பாருங்க இந்த வார்த்தையை வாசிக்கமா. நீ சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினார். யாரிடத்திலே? ஹலோ, நீ சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப நீ என்ன செய்கிறார்? கட்டப்படும். யார் உன்னை துரத்தினாலும் சரி, யார் உன்னை நோக்கடிச்சாலும் சரி, யார் உன்னை வேதனைப்படுத்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நானும் நீங்க எல்லாமே மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஆண்டவரே, நேற்று தினத்தில் நான் தவறுக்குள்ளா இருந்தேன். உண்மை ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய சிந்தனை யோசனை எல்லாம் பரிசுத்தத்தை இழந்திருந்தது. ஆனால் மீண்டுமா எனக்கு ஒரு நொடி பொழுது நீ கொடுத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த ஒரு நொடி பொழுதுல ஆண்டவரே நான் பரிசுத்தமாக முடியும். ஆண்டவர் மறுரூபத்துல ஒரே நிமிஷம் மலங்களை ஏறினாரு, மறுரூபமானார். அல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கவங்கள பயந்தாங்க. ஆண்டவர் நம்மையும் மறுரூபம் ஆக்க முடியும். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல நம்மளை பாவத்தை எல்லாத்தையும் கழுவ ஆண்டவரால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லி யோபு சொல்றாரு பாருங்க. யோபு அவன் நண்பர்கள் எல்லாம் தோமானியர் இவங்க எல்லாம் எலிபாஸ் எல்லாம் பேசுறாங்க இல்லையா? இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் அந்த வார்த்தை எங்க வருகிறது. ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை, அது தேவ பலத்தோடு இருக்கிற ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை. அவங்க சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் உபத்திரவத்தை மத்தியிலும் புண்கள் மத்தியிலும் எல்லா ஆசுவத்தை இழந்து நிற்கும் பொழுது ஒரு மனிதர் பேசுகிறார் என்று சொன்னா அது சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை. அது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. கவனிக்க வேண்டும். சொல்றாரு பாருங்க, வாசிங்கம்மா. நீ சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அல்லேலூயா. திரும்ப நீ வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமா? உன் கணவன் கட்டப்பட வேண்டுமா? உன் மனைவி கட்டப்பட வேண்டுமா? வாழ்க்கை ஆசுவாதமான ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னா ஆண்டவரிடத்துல திரும்ப வேண்டும். ஏனோதானே என்று சொன்ன நான் தான் சொல்றேன். நீ வேதத்தை மறந்தா ஆண்டவர் உன் பிள்ளைகளை மறந்துடுவாரு. அல்லேலூயா. நீ வேதத்தை வாசிக்கலன்னா ஆண்டவர் உன் பிள்ளைகளை மறந்துடுவார். நீ ஜெபிக்கலன்னா ஆண்டவர் உன் பிள்ளைகள் தரித்திரந்தா இருக்கும். ஆமென். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். என் பிள்ளைங்க நான் தான் சொல்றேன். நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன். ஆனா நீ வேதத்தையும் ஆண்டவரை நீ விட்டுட்டு நீ போனீங்கன்னா உன் வாழ்க்கை என்னைக்குமே உருப்படாது. அல்லேலூயா. நான் உங்க பிள்ளைங்களுக்கு நீ இதை சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நீ இதை சொல்றதுனால உங்க பிள்ளைங்க கஷ்டப்பானாலும் கூட நீங்க பரவாயில்ல, நீங்க அதை பத்தி கவலையே விடாதீங்க. எங்கேயாவது போய் ரோட்ல அடிபட்டு கையை உடைச்சு காலை உடைச்சு வரதுக்குள்ள நீயே கையை உடைச்சிரு. அல்லேலூயா. ஆமென். இதை செய்ய பழகு. ஆண்டவர் நீ சொல்லு. உன் பிள்ளை நீ நடத்தலைன்னா, உன் பிள்ளைக்கு நீ அறிவு சொல்லிக் கொடுக்கலன்னா வாழ்க்கை இல்லை. நீ அதுதான் செய்வ. அதனால அழகா சொல்லுகிறார், நீ சர்வவரிடத்திலே மனம் திரும்பினார் திரும்ப கட்டப்படுவீர்கள். என்ன சொல்றாரு? அக்கிரம காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த அக்கிரமத்தை ஆண்டவர் தூரப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. மன திரும்ப என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கர்த்தர் மாற்றுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிடைச்சிருக்கிறார். நீ மன திரும்ப வேண்டாம். அப்பா கிட்ட போய் அந்த மன திரும்புதலை குறித்து நீ பேசிட்டீங்கன்னா போதும். டாடி என்னால முடியலன்னு சொன்னா கூட போதும். டாடி நான் இதுல அடிமையா இருக்கிறேன், என்னால மாற முடியல. அல்லேலூயா. என்னால மாற முடியல ஆண்டவரே, ஆனா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நீங்க எனக்கு வேணும். நீ சொல்லி பாரு, கர்த்தர் ஏதாவது ஒரு விதத்துல உன்னை விடுதலை ஆக்கிடுவார். ஆண்டவர் தான் சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம் பாருங்க. யோபின் மத்தேயு 3:23 எடுத்து வாசிக்கலாம். நிறைய வசனம் இருக்கு, நீங்க சீக்கிரமா வாசிக்கலாம். நான் வாசிக்கலாம். மனம் திரும்புங்கள். பாருங்க, வேதம் எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கமா? சமீபமா இருக்க. மனம் திரும்பும் பொழுது இந்த வசனத்தை நம்ம 1000 முறை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா இங்க வேதம் சொல்லும் பொழுது அந்த வசனத்தை நிறுத்தி வாசிக்கமா. என்ன சொல்ற? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யமே எங்கே வருதாமா? ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது அந்த பரலோக ராஜ்யம் என்ன செய்யுமா? பக்கத்துல வருதாமா. அல்லேலூயா.
பரலோக ராட்சியம் சொல்லி யாராச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இல்ல இல்ல. அப்ப மனம் திரும்பும் பொழுது அந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியும். அப்ப எதை சுமந்து கொண்டிருக்கிறோம் நம்ம? லட்ச டைம் இந்த வசனத்தை நம்ம வாசித்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்றால் யாரை பார்த்து இருக்க வேண்டும்? சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். உலக பெருமான மனுஷனிடத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? திரும்ப கூடாது. ஹல்லேலூயா. யாரிடத்துல திரும்ப வேண்டும் என்று சொன்னார்? ஒரு சோதனை, ஒரு கண்ணியில அந்த சரீரமே அழுகி நாறி போன அந்த மனிதன் பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ற சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நீ திரும்பு. உன் கூடாரத்தில் எத்தனை துன்மார்க்கமான செய்திகள், காரியங்கள், அக்கிரமங்கள் இருந்தால் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் தூரமாக்கி போடுவார். அதனால இங்கே சொல்லுவார், அவர் சொல்ற மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இதுதான் பிரசங்கம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கும் பொழுது அதை குறித்து தான் அவர் பேச, மன திரும்புதலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வேற யாரும் எந்த பிரசங்க பேசாத ஒரு காரியத்தை என்ன பேசுறார்? தேவனுடைய குமாரனாகிய யேசுவா அந்த இடத்துல பேச, மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. எப்போ ராஜ்யம் வரும் சொல்லி நமக்கு தெரியாது. எப்போ தேவனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இந்த உலகம் நம்மை பயப்படுத்திக் கொண்டிருக்க வியாதிகள், போராட்டங்கள், இல்லையா சாபங்கள், பாவங்கள் தான் இந்த உலகத்தில் முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்ற, மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிற. மத்தேயு 3:8 அதிலே வாசிங்க. 3:8 வாசிங்க. மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா? கொடுக்க வேண்டும். ஒரு ஆரஞ்சு மரத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பேரிக்காய் மரம் வச்சு, ஒரு ஆப்பிள் எது வச்சாலும், ஒரு எலுமிச்சை மரம் எது வச்சாலும் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பலனை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த பலன் கொடுக்கலன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அதை வெட்டி போடுகிறோம். ஆனா கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை வைத்திருக்கிற இந்த உலகத்திலே ஒரு செடியாக, ஒரு மரமாக, ஒரு பலன் தரக்கூடிய ஒரு காரியமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் கனி கொடுக்கக்கூடிய அனுபவம் நம்ம இடத்துல இருக்குதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தருடைய சத்தமே நம்ம இருதயத்துக்குள்ளே போல, காதுக்குள்ளே போல இன்னும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. யோசிக்கிறீங்களா? கேட்கிறீங்களா? செய்தியை கேட்கிறீங்களா? அவங்க சொல்றாரு பாருங்க, மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்ப கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். எது கனி கொடுக்கிற அனுபவம்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அவர் கற்பனைகளை நம்ம கேட்டு மன திரும்பி முழு இருதயத்தோடு, முழு மனதோடு அவரிடத்துல திரும்பும் பொழுது, சர்வவல்லமையிடத்துல திரும்பும் பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அன்பு செலுத்தும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்மை நடத்துவார். ராஜ்யம் சமீபமா இருக்கு. அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மளால போக முடியும். இல்லன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். மத்தேயு 3 அதிலே 11 வாசிக்கலாம். 11ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் எத்தனை விதமான வார்த்தைகள் அங்கு சொல்றார். மன திரும்புதலுக்கு என்று நான் சலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்ன சொல்றாராமா? மன திரும்புதலுக்கான உங்களுக்காக நான் என்ன செய்றேன்? ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் யோவான் பேசுகிறார், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவரா இருக்கிறார். ஸ்ரீகளிலே பிறந்த யோவானை போல வேற பெரியவன் யாருமே கிடையாது. இல்லையா? வேதம் அதுதான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றாரு. மன திரும்புதலை குறித்து தான் பேசுறார். யோவான் அதுதான் குறித்து பேசுகிறார். ஆனா அங்க சொல்லணும், மன திரும்புதலுக்கு என்ன நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். எனக்கு பின் வருகிறவர், யோவானுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லுகிறாரு, என்னிலும் வல்லவரா இருக்கிற யாராமா? என்னிலும் வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு இவங்களதான் தான் கும்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு கடவுள்னே தெரிய மாட்டேன். கடவுள் வரவே சொன்னேன். நேத்து கூட யாராவது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டு நல்லா மாட்டிட்டோம் இல்லையா? நாங்க ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. என் பொண்ணு கேட்டுச்சுங்க, அவங்க ஒரு கிறிஸ்துவ அம்மா. என் பொண்ணு கேட்டுச்சுங்க, இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தாரு? அன்னைக்குதான் ட்ரெஸ் போடணும். உங்களுக்கு என்னைக்கு பிறந்தாரு உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இடையில ஒரு அம்மா இங்க இருந்து அப்படிதான் கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து அன்னைக்குதான் நாங்க பிறந்தாரு உங்களுக்கு தெரியுமா? நாங்க அதனால கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டோம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க கிறிஸ்துமஸை கொண்டாடாதீங்க. இயேசு பிறந்தாரா? என்னைக்கு சொல்லு இல்லையா?
இல்ல நம்ம 25 சொன்னா அது தவறாமா இல்லையா? நம்ம 25ஆம் தேதி கொண்டாடக்கூடாதாமா? பிறந்த அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தாரு நாள்ல இல்லவே இல்லையா? ஆனா அவங்க சொல்றாங்க என்னைக்கு நீ டேட் சொல்லு, அப்பதான் நான் புது ட்ரெஸ் போடுது இல்லையா? இன்னைக்கு உலகம் எங்க போயிட்டு பாரு. ஒருத்தர் ரத்தம் சிந்தி மடிச்சிருக்கிறாரு, அவர் என்னைக்கு பிறந்தா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? எல்லா நாளும் பண்டிகை நாள். ஆண்டவர் படைச்சது எல்லாத்தையும் பார்த்து நல்லது நல்லதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப அவங்க சொல்றாங்க, அதனால நான் கேட்டேன், சரிம்மா எங்களுடைய டேட்டு தான் தப்பு, இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? இயேசு கிறிஸ்து பிறந்தார். எப்ப நீ சொல்லு. புரிஞ்சுதா? எப்ப நீ சொல்லு. சத்தமே. அப்போ சில அஞ்ஞானிகள், விஞ்ஞானிகள் இல்லையா, அறிவாளிகள் எல்லாம் இப்படிதான் உலகத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சு வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருந்தா எங்கேயோ போய் முடிஞ்சிடும். எங்களுக்கு வேற கல்லூரியில் இதை படிக்கும் போதே சொல்ல, படிச்சு முடிச்சு இங்கே நீ என்ன செஞ்சு விட்டுட்டா வெளியே போடும். பிரச்சனை என்ன தெரியுமா? மன திரும்பலை குறித்துதான் நீ பேசும். கிறிஸ்தவமே அதுதான் கொடுத்து சயின்டிஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, ஆண்டவர் வரல. மன திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமயமா. என்னிலும் பெரியவர் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வல்லவர் வருகிறார் இல்லையா? அவர் வந்து சொல்ற பாருங்க, வல்லவரா இருக்க, அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு நான் பார்த்ததல்ல, அவர் பரிசுத்த ஆவியினால அக்கினியால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப மன திரும்புதல், மன திரும்புதல தான் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாரை காட்டிலும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் மன திரும்புதலை குறித்து. எத்தனை பேருனாலும் நம்மளால மன திரும்ப முடியும் சொல்லி நம்ம தான் நிச்சயித்துக் கொள்ள முடியும். அதுல பாருங்க 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம், 9:13 எடுத்து வாசிக்கலாம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, பலியே அல்ல. ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போய் வெட்டி இது பண்ணுவாங்க. பழைய ஏற்பாடுல நான் ஒரு செய்தி எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் அது ஆசையோட இருக்கிறேன், அது எடுக்கணும். ஆனா நம்ம ஆளுங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த செய்திக்குள்ள வர மாட்டாங்க. அதான் ஒரு காரியம். பழைய ஏற்பாடு காலையில் என்ன கவனிங்க, ஆடை கொண்டு என்ன செய்வாங்க, பலியிடுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அதெல்லாம் நீங்க படிக்கணும். ஹலோ, அது படிக்கணும். அது மேல என்ன செய்வாங்க, யார் அந்த பலி போடுறாங்களோ அவங்க அது மேல என்ன செய்யணும், கையை வைக்கணும். அவங்களுடைய பாவம் எல்லாம் எங்க போகுமாமா, அந்த ஆட்டு மேல போகும். அதுக்கப்புறம் தான் போய் என்ன செய்வாங்கம்மா, அந்த பலி போடுவாங்க. எப்படி பாருங்க, உண்மையா இல்லையா? அப்போ ஆண்டவர் பாருங்க ஒண்ணுமே செய்யல, உன்னை உட்கார வச்சு காப்பாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு பாவத்துல. உண்மையா இல்லையா? கொண்டு போய் இயேசு கிறிஸ்து மேல அப்படியே கையை வச்சா போதும், அத்தனையும் அங்க போய். உண்மையா இல்லையா? அப்ப அவர் சொல்லுகிறார் பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இரக்கம் இருக்கிறது? அது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். இரக்கம் இருந்துச்சுன்னா நம்மள வேற எங்க லெவலே வேற இல்லையா? கடந்த வாரம் என்ன செய்தி கேட்டேன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னு கேட்டேன், என்ன செய்திமா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தேன்னா, அது வந்துங்க அது மறந்து போச்சுங்க. எங்க போச்சு? மறந்து போச்சு இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதை நம்ம மறக்கிறோம் சொல்லுங்க, எதை மறக்கிறோம்? எதை மறக்கிறோம்? ஆண்டவரையே மறக்கிறோம். ஆண்டோட வார்த்தையே தான் அது இல்லையா? அப்ப அங்க சொல்றாரு பாருங்க, பலியல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல. நல்லா கவனி, நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தை நோக்கி இறங்கி வந்திருக்கிற மாம்சமாகி இந்த இடத்துல வந்திருக்கிறாரு இல்லையா? எதுக்கு வந்திருக்காரு? கவனிங்க, வாசிங்க. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே என்ன செய்யறாமா, பாவிகளையே மன திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்கிறார். இயேசுடைய வருகை யாருக்குன்னு சொன்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான். ஹல்லேலூயா. ஆனா நீங்க மனுஷனுடைய கண்கள் எப்படி தெரியுமா, ஒரு கோட்டை போட்டு ஒரு டைய போட்டு அப்பா பாப்பா ஆண்டவரை ஏமாத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு என்னென்ன காரியங்கள் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்காக அல்ல. ஆண்டவர் வருகிறது எதுக்கு தெரியுமா? பாவிகளை ரட்சிக்கிறது தான். கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் எதுக்கு தெரியுமா துடிக்குது? அந்த ரத்தம் இன்னும் வரைக்கும் இந்த பூமியில எதுக்காக அசைவாடி கொண்டிருக்கு தெரியுமா? இன்னும் அந்த வாசனை எதுக்காக இந்த பூமியில இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தம் நமக்காக தான். ஹல்லேலூயா.
வாசிக்கலாமே அதே வாசிக்க. பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை சற்று கவனிக்க வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம், சீக்கிரமா வாசிக்கலாம். மத்தேயு 12:41 என்று நினைக்கிறேன். வாசிங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு, பாருங்க, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. யோனாவுக்கு அடி விழுந்த பிறகுதான் பிரசங்கமே வருது இல்லையா? அது வரைக்கும் பிரசங்கம் இல்ல. அது வரைக்கும் ஓடி போய் ஒளிஞ்சு போய் உட்கார்ந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம ஓடி போறாரு ஒரு மனுஷன் இல்லையா? 3 நாள் படுறாரு பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு. எல்லாரும் கேக்குறாங்க, அடையாளம் ஒண்ணு சொல்லுங்கன்னா, யோனாவின் அடையாளத்தை தவிர இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அதேதான் இயேசு கிறிஸ்துக்கு 3 நாள் என்ன செய்யறாரு? கல்லறைக்குள்ள இருக்கிறாரு. 3 நாள் உயிர் தருகிறார். அதுதான் இந்த செய்தி. அப்ப அங்க சொல்லும்போது பாருங்க, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றுல இருந்து என்ன செய்யறாராமா? வாசிங்க 40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றுல இருந்தது போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் இருதயத்தில் இருப்பார். பாருங்க, நல்லா கவனிக்கணும். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் என்று மனம் திரும்புகள் சொல்றாரு. யோனாவை விட ஒரு பெரியவர் என்று மனம் திரும்புகள் சொல்றாரு. நமக்கு காதுல விழுகுதா? இல்ல ஈயத்தை கரைச்சி ஏற்கனவே ஊத்தியாச்சு இல்லையா? அதுக்குள்ளார என்ன செய்ய மாட்டேங்குது? ஒண்ணுமே போக மாட்டேங்குது. எவ்வளவு சொன்னாலும் சரி இருமாப்பா இருக்குது. கல் நெஞ்சத்தோட அப்படியே என்ன செய்யறான்? கற்பாறையே மாறி போச்சு. இருதயமா காது எல்லாமே மாறி போச்சு. சரீரமே மாறிடுச்சு. அதனால அவர் சொல்லுகிற போது பாருங்க, யோனாவிலும் பெரியவர் இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் எழுந்து நின்று இவர்கள் மேலே குற்றம் சுமத்துவார்கள். யோனாவுடைய அந்த பட்டணத்துல பாருங்க, அவன் போய் சொல்றான், நினிவேக்கு போறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் நினிவேக்கு ஜனங்களுக்கு பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் நீ என்ன செய்ய? நீ நல்லா கவனிக்கணும். பாருங்க, ஆண்டவர் பாருங்க பாவிகளை தேடி ஓடுகிற தேவன். அந்த நினிவே பட்டணம் அழித்து விடக் கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி நீ என்ன செய்ய? நீ அங்க போக வேண்டும், அந்த ஜனங்கள் அழிய வேண்டும், அழிய கூடாது என்று சொல்லி ஆண்டவர் பாருங்க அந்த இடத்துல யோனாவை அனுப்புறார். ஆனா இவர் என்ன செய்றாரு? எங்க போறாரு? தர்சிசுக்கு ஓடி போறாரு. அடிச்சு தூக்கி கொண்டு போறாரு. ஒரு பிரசங்கம். அல்லேலூயா. அந்த பிரசங்கத்தின் மூலம் 1,20,000 பேர் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுற. ஆண்டவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு. யோனா உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கா, எப்படியாவது இந்த தேசம் அழிந்துருன்னு சொல்லி. ஒரு ஆமணக்கு செடி பயங்கரமா வந்து நிக்குது. ஒரே நிமிஷம் அந்த செடி முடிஞ்சு போச்சு. ஒரு புழு வந்துச்சு, ஒரு பூச்சி வந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சு போட்டு போயிடுச்சு. யோனாவுக்கு பயங்கர கோபம் எரிச்சு, நான் இன்னும் உயிரோடு இருக்கணுமா, நான் சாக வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அடுத்த நிமிஷம் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். வலது கைக்கு விலங்கத்தையும் வித்தியாசம் தெரியாத 1,70,000 பேருக்கு நான் பரிதாமல் இருப்பானோ ஆண்டவர் கேட்கிறாரு இல்லையா? இவங்களுக்காக நான் பரிதபிக்காமல் இருந்தானா என்னை போல ஒரு ஆண்டவர் யாருமே இருக்க முடியாது. கொடுமையான ஆண்டவன் இல்லையா? அதனால அவர் என் மன இறங்கி சொல்றாரு சுவிசேஷம் நடத்துல. அந்த ஜனங்கள் வந்து அந்த நினிவே பட்டணத்தார் வருவாங்க. பட்டணத்தார் மட்டுமல்ல, அங்க யாரெல்லாம் உபவாசித்தாங்க? ஆடு மாடு எல்லாம் மிருக ஜீவன் எல்லாமே உபவாசி. அவங்க எல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல வந்து நின்று நம்மளை கேள்வி கேட்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்தியை கொடுக்கணும் கொஞ்சம் பயம்தான். ஆமென். அப்ப அன்று சொல்றாரு பாருங்க, வாசிக்கமா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதுல 18:3 எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் பிடிச்ச ஒரு காரியம். அதனாலதான் சூதுவாது இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு எதுவுமே இன்னைக்குமே இருக்காது, சூதுவாது இருக்காது. ஏதாவது கேட்டா கொடுத்துருங்க இல்லையா? அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. ஆனால் இங்க சொல்லும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்க நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் ஏன் இந்த கேள்வி அங்க வந்துச்சு தெரியுமா? முதல் வசனத்தை வாசிங்க. அவ்வேளையிலே
கேள்வி பாருங்க, நம்ம ஆளுடைய கேள்வி மனம் திரும்பவே கிடையாது. என்னது? உண்மையா இல்ல, உத்தமமா இல்ல, கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. என்னன்னு சொல்லிட்டு அப்ப சீசர் இயேசுவிடத்துல வந்து பரலோகத்தில் எவன் பெரியவனா இருப்பார் என்று கேட்டார். யூதாசும் அதுல இருக்காரு, பேதுரு அதுல இருக்காரு இல்லையா? மதிர்ச்சிவனும் இருக்கா, காட்டி கொடுத்தவனும் இருக்கா, எல்லாமே அதுலதான் இருக்கிறான். நேசித்தவனும் அதுலதான் இருக்கிறான். ஆனா அவன் கேட்கிறான், ஏன் பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான்? பாருங்க, நம்ம ஆளுங்க எங்கெல்லாம் போய் எதெல்லாம் பேசுறாங்க பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, இயேசு ஒரு பிள்ளையை தன்னிடத்தில் அழைத்து அதை அவர்களிடத்திலே நிறுத்தி, ஆண்டவருக்கு தெரியும் ஒரு குழந்தையை போல இருந்துச்சுன்னா அழகா நேசிக்கணும். அவங்க ஸ்கின் அழகா இருக்கும் இல்லையா, அவன் இறுதி அழகா இருக்கும், கண் அழகா இருக்கும், எல்லாமே அழகா இருக்கும். அதனாலதான் அந்த குழந்தைகளை வாழ்ந்தோம்னா என்ன செய்வான், கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சுவோம், நேசிப்போம், அன்பு சொல்லுவோம், என்னென்ன வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் முடியுமோ அவளுக்கு சொல்லுவோம். இந்த வயசுல ஆயிட்டு நான் வந்து அவரை கொஞ்சம் முடியுமா, கண்ணே அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்க இருந்து நேரிமா பார்க்கும், என் புருஷனை கொஞ்சம் ஆளு மூஞ்ச பாரு இல்லையா, ஆமாவா இல்லையா? அந்த அளவுக்கு போயிடும். ஆனா குழந்தைகளை போல கர்த்தர் சொல்கிற குழந்தையை போல அந்த இறுதியை நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. அந்த இறுதியை மீண்டுமா கிடைக்கணும் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அந்த வசனம் சொல்லும் பொழுது, நீங்கள் மன திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு குழந்தையை நமக்கு ஆண்டவர் எக்ஸாம்பிளா எடுத்து நிறுத்துறாரு. ஒரு குழந்தையை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவதான் சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ள நான் போயிருந்தேன், என் பிள்ளை ரொம்ப சின்ன குட்டி பிள்ளை, 2-3 குழந்தைங்க அங்க இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வீட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. நான் நேரடி கிச்சனுக்கு நேரம் முன்னாடி இருக்கிறேன். என் குழந்தைங்க போய் என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு பொருள் கேட்கறாங்க, ஒரு ஆப்பிள் எடுக்கிறாங்க. அந்த கூட இருக்க அந்த வீட்டுக்குள்ள உண்டான அந்த பாப்பா ஒரு ஆப்பிள் எடுக்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, அந்த ஆப்பிளை மெதுவா குடுங்கி வச்சுட்டு அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவங்க போட்டு அப்புறமா நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை என்ன செய்யுது, எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு வாக்குது. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, வயதுல முதிர்ந்த அம்மா சொல்றாங்க, அப்புறமா இல்லையா, பழமொழி சொல்லுது, ஊராம் புள்ளைய இல்லையா, தான் பிள்ளை தானா வளரும். ஆனா இதெல்லாம் மறந்து என்ன செய்யறோம், ஒளிச்சு வச்சு சாப்பிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல, நமக்கு ஒண்ணுமே புரியல. நீ கொடுத்து பாரு, அல்லேலூயா, நீங்க கொடுத்து பாரு, ஆசீர்வாதத்தை எப்படி பார்க்கலாம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வந்து எல்லாம் இந்த சாவுக்கு வந்தாங்க, எல்லாம் சவுமணிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களாவே சவம் பண்றாங்க, அவங்களாவே ஆசீர்வாதத்தை பாக்குறாங்க. இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பரிசுத்தமா இருக்குது, அந்த வார்த்தையெல்லாம் என்ன சொல்லிட்டு போறாங்க. அவங்களே சொல்றாங்க, உள்ள வரும்போது பயபக்தியோட வராங்க, பயபக்தியோட போறாங்க. ஏன்னா ஆண்டுடைய அந்த வல்லமை, அந்த பிரசன்ஸ், அவருடைய மகிமையை ருசி பார்க்கறாங்க மற்றவங்க. நம்ம என்ன செய்யறோம்? அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? வாசிங்க, மார்க் 1ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. மார்க் 1:15 எடுத்து வாசிக்கும். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி. இன்னைக்கு நமக்கு செய்தியா தான் இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கணும். கன்வர்ஷன் என்ன சொல்லு, கன்வர்ஷன் உள்ள வந்துகிட்டே இருக்கணும், மனம் திரும்புதல் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை சரியில்லை, இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒத்துக்கணும், கையை தூக்கி நின்னுக்கணும். இயேசுவே, நாங்கள் எல்லாம் குற்றவாளியா நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, பாவம் செய்தவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என்ன செய்யுங்க, அந்த வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, வாசிங்கம்மா. காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நம்பு. இன்னைக்கு செய்தி, இவ்வளவு செய்தி நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். போய் உட்கார்ந்து அந்நிய தெய்வங்களை நாடி தேடி ஓடுறவங்கிட்ட அங்க கிளாஸ் கிடையாது, வசனம் கிடையாது, பாடம் எடுக்க மாட்டாங்க, ஒண்ணுமே சொல்லி தர மாட்டாங்க. நீ இப்படி வாழ அப்படி வாழ சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் உனக்கு வந்து உட்கார்ந்து சொல்ற, மனம் திரும்ப, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம், சேர எடுத்து பூசி கறி எடுத்து இயேசுவே வாங்க வாங்கன்னு சொல்லி மூஞ்செல்லாம் கறி பூசி விட்டுட்டு என்ன செஞ்சிருந்த சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நான் செய்தி கொடுத்தது போது நீங்க கொடுங்க. நம்ம என்ன செய்யறோம், அவர் மூஞ்சில கறியை பூசிட்டு இல்லையா, நம்ம என்ன செய்யறோம், சில வேளையில சிறைச்சாலையில இழுத்து கொண்டு போற மாதிரி ஆண்டவர் நம்ம என்ன செய்யறோம், இழுத்து கொண்டே போறோம். மருந்து வச்சுட்டா கூட பரவாயில்ல, நான்கு கொண்டு சேர்த்துறோம் இல்லையா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்,
ரொம்ப பேதுருவையும் இல்லையா யூதாசையும் நம்ம என்ன செய்யறோம், அதை விட மோசமா இருக்கிற ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். உண்மை அதுதான். நான் இங்கிருந்து அறிக்கை செய்கிறேன், அது உண்மை. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அழகாய் வாசுங்க. அதுல 6:12 எடுத்து வாசிங்க. 6:12 எத்தனை வசனத்தை கொடுக்கிறார் பாருங்க. போயிட்டே இருக்கலாம். மனம் திரும்புதலை குறித்து 6:12 அவர்கள் புறப்பட்டு போய் மன திரும்புகிற உனக்கு ஆண்டவர் சொல்றாரு. சீஷர்களை அழைத்து சொல்றாரு. சீஷர்ல போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, என்னன்னு சொல்லி, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துல எவன் பெரியவனா இருப்பான்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்காங்க. நீ மன திரும்பு, குழந்தை போல மாறு, அப்பதான் உனக்கு வாழ்க்கை கிடைக்கும் சொல்றாரு. ஆனால் இங்க சொல்லும் பொழுது தேவாசிங்கம்மா, அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புதல் என்று பிரசங்கித்து, கிறிஸ்துவனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு சொன்னா, கடமை என்னன்னு சொன்னா, முஸ்லிம் சகோதரத்துல போய் கேட்டா, ஏன்பா சாப்பிடுறது இல்ல 40 நாள் அப்படின்னு கேட்டா, அது எங்க மேல விழுந்த கடமைன்னு சொல்லுவோம். வேலையும் செய்வாங்க, உபவாசம் இருப்பாங்க. எச்சி கூட உள்ளார என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. அவன் தன்னுடைய கடமைன்னு சொல்லி சொல்லுவான். நமக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு சுவிசேஷம் சொன்னீங்க, சொல்லுங்க பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ளார இயேசு இருக்கிறாரு, சிலுவை இருக்குது, மரியோ இருக்கிறாங்க, சீடோ இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? மேரிமா இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. பிலிப் இருக்கிறாரு, பர்தீன் இருக்கிற, எல்லாத்தையும் வச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா? அவங்களை குறிச்சு எங்க போய் உன்னால சுவிசேஷம் சொல்ல முடியும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேரு இன்னைக்கு நம்ம சுவிசேஷத்தை சொன்ன? உங்களுடைய வேதம் தானே, உங்களுடைய வேதம் தானே, நம்முடைய வேதம் தானே. அவ இங்க சொல்றாரு, என்ன வசனம் வாசிங்கம்மா. 10,000 டைம் வாசிங்க, வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மன திரும்புதல் என்று பிரசங்கம் பண்ணினார். நம்ம எங்கேயாச்சும் போய் ஒரே ஒரு நாள் இந்த குடிகாரை உட்கார்ந்து நின்றுட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, பாருக்கு முன்னாடி எல்லாம் போய் செய்தி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளால ஒரு நாள் முடியுமா? இல்ல அட்லீஸ்ட் குடிக்கிற ஒரு வீட்டுக்குள்ளார போயாச்சு, வா ஒரு குடிகார, என் வீட்டுக்குள்ள இருக்க குடிகார திருந்திட்டான், எனக்கு முன்னாடி ஒரு குடிகாரங்க அவனை கூட்டிட்டு வந்து இங்க போடணும்னு சொல்லி எவனாச்சும் ஒருத்தர் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாம் இல்லையா? ஏன்னா உன்னுடைய கௌரவம் எல்லாம் போயிடும். பைபிள் எடுத்துட்டு போனா உன்னுடைய கௌரவம் போயிடும், எல்லாமே உன்னை விட்டு போயிடும் இல்லையா? மானம் போயிடும். என்னது, பைபிள் தூக்கிட்டு போயிட்டா மானம் போயிடும், சுவிசேஷத்தை போய் சொல்லிட்டா மானம் போயிடும் இல்லையா? ஏன்னா உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்பேற்பட்ட ஸ்டேட்டஸ், பயங்கரமான ஸ்டேட்டஸ் இல்லையா? தொடர்ந்து பார்த்தாதான் தெரியும் உள்ளார என்ன நாத்தடிக்கின்றது. அல்லேலூயா. ஆனா வெளியே நம்ம எப்படி செய்யறோம்? எத்தனை பேர் பிரசங்கி பண்ணீங்க? உங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு எல்லாம் எத்தனை பேர் வீட்டுக்கார சமாதானமா இருக்காரு சொல்லுங்க பாருங்க, முன்னாடி பாருங்க இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நல்லா கவனிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நம்மளால என்ன செய்ய முடியல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியல, நம்மளாலே செய்ய முடியல. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வாசிங்கம்மா, லூக்கா 15:7 எடுத்து வாசிங்க. லூக்கா 15:7 நான் எடுத்துட்டேன். அது போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும். பாருங்க எப்படி பிரசங்கிக்கிறார் பாருங்க ஆண்டவர். வாசிங்கம்மா, வாசிங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரே ஒரு நீதிமான் இல்லையா, ஒருத்த மனம் திரும்பிட்டா பரலோக ராஜ்யமே சந்தோஷம் அடையும். ஒரே ஒருவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா பரலோகமே நடுங்குமா? அல்லேலூயா. அப்போ பரலோகத்தையே நம்மளால நடுங்க வைக்க முடியல, பரலோகத்தை சந்தோஷமும் படுத்த முடியல. உன்னையும் உன்னால சந்தோஷமா வைக்க முடியல, மற்றவர்களையும் உன்னால என்ன செய்ய முடியல, சந்தோஷம் முடியல. நீயும் பிரசங்கிக்க கேட்க மாட்டேன்ற, மற்றவர்களுக்கு நீ என்ன செய்ய மாட்ட, பிரசங்கிக்க மாட்டேன்ற. அதனாலதான் ஆண்டு சொல்ல, அது போல மனம் திரும்ப அவசியமில்லா 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகுதை பார்க்கிலும். ஆண்டு 100 ஆடு மேய்ச்சிட்டு இல்ல, 100 ஆடு மேய்ச்சிட்டு 99 விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. 99 ஒருத்தர் கேட்டார், 99 பெருசா
ஒண்ணு பெருசா இல்லையா? உலக பிரமாண காரியத்துல கணக்குல பார்த்தா 99 பெருசு. ஆனா ஆண்டோடைய பார்வையில ஒண்ணுதான் பெருசு. ஏன்னு சொன்னா ஒண்ணுதான் மனம் திரும்புது. அல்லேலூயா. பரலோகத்துல சந்தோஷத்தை கொண்டு வருகிறது யாருன்னு சொன்னா அந்த ஒரு பாவிதான். அல்லேலூயா. அப்ப நம்ம மனம் திரும்புறதுக்கு ஆண்டோட சமூகத்துல நம்முடைய சரீரம் போய் நிக்குமா? எண்ணங்கள் போய் நிக்குமா? சிந்தனைகள் நிக்குமா? வாசிக்கிற 2 பேதுரு 3:9 நான் வாசிக்கிற வசனம் கொடுக்கிறேன். டைம் நிறைய இருக்குது இன்னைக்கு. ஆனா வசனத்தை மட்டும் நான் நிறைய கொடுக்க ஆசைப்படுறேன். 2 பேதுரு 3:9 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க வாசிங்க. கடைசி எடுங்க. இன்னும் எடுக்கலையா? 2 பேதுரு 3:9 எடுத்து வாசிங்க. பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடினாலே ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ஒருத்தர் மட்டும். பாருங்க, சுயமான தேவன் அல்ல, சுயமான தேவன் அல்ல. நீ மட்டும் திரும்பி வந்துரு, நீ மட்டும் திருந்தீங்க இல்லையா? நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போயிட்டு பாப்போம் இல்லையா? நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன செஞ்சோம்? நம்மள முதல்ல விட்டுருவோம் இல்லையா? அப்படியே ரேஷன் கடையில கொஞ்சம் போய் ஒரு 100 ரூபாய் சேர்த்து 50 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டோம்னா நமக்கு முதல்ல வந்துடும். இதெல்லாம் ஸ்பெஷல். ஆனா நீங்க ஆண்டு சொல்லும்போது பாருங்க, அவர் சுயமாய் பேசுறது இல்லை. என்னுடைய பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் மன திரும்பினா போதும், யூதா ஜனங்கள் மட்டும் மன திரும்பினா போதும், ஆண்டவர் அப்படி சுயமாய் பேசவில்லை. அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு நமக்கும் ஆண்டவர் சேர்ந்து சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கணும், அதே வசனத்தை வாசிக்கணும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் வேறு ஒருத்தரும் ஒருவன் இவன் ஒரு சின்ன பையன் கூட கெட்டு போகிறான். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய். கரங்களை தட்டுங்க. வசனமே புரியுது இல்ல, அப்படியே உட்கார்ந்துக்கிறது இல்லையா? பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர் தான் இன்னொரு இல்லையா? இங்க யார் இருக்கிறா? அவரே இருக்கிறார். அவருதான் அந்த வசனத்துல பேசிட்டு இருக்கிறார். எவ்வளவு உற்சாகத்துல இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சொல்ல, ஒருத்தரும் கெட்டு போகல, எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். அந்த பிரசங்கத்தை ஆண்டவர் நீடிய பொறுமையோட இருக்கான். இன்னைக்கு என் பிள்ளை திரும்பிடுவான், இந்த பிள்ளை மனம் திரும்பிடும், என் மகள் மனம் திரும்பிடுவான், என் மகன் மனம் திரும்பிடுவான்னு சொல்லி ஆண்டவரத்துல எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? மனம் திரும்புறதுக்கு பாத்திரமா இல்லை. இதை மாற்ற வேண்டும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நிமிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நிமிஷத்துல இருந்து கூட நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. நான் மனம் திரும்புறேன், உங்க பிள்ளைய நான் மாற வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமாய் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா? 12 வெளிப்படுத்தின சுவிசேஷம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் அப்போஸ்தலர் வாசிங்க. அப்போஸ்தலர் 17:30 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 17:30 எடுங்க எடுங்க. அறியாமை உள்ள காலங்களை என்ன சொல்றாரு? அறியாமை உள்ள. இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, தயவு செஞ்சு அதை விட்டாரு. எத்தனை பேர் இந்த வசனம் முன்னாடியே பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா? பாருங்க, வாசிங்கம்மா, நிதானமா வாசிங்க. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல இருந்தார். அறியாம எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த டைம்ல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவரு காணாதவரை போல இருந்துட்டாரு. சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஒரு குறும்பு செய்யும், நம்ம என்ன செய்வோம்? அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம்? இருந்துருவோம். அதே போலதான் ஆண்டவர் சொல்ற, அறியாமையினுடைய காலத்துல நம்ம செஞ்சிட்டோம். அப்போ என்ன இல்ல, ஒண்ணு இல்ல, ஆண்டவர் தெரியாத போல போய் இருந்தாரு. எப்படி பேசுறாரு பாருங்க ஆண்டவர். நம்ம ஆண்டவர் சூப்பரா பேசுவாரு. இது நீ ருசி பார்க்கணும். இந்த வேதத்தை நீ எடுத்து ஆராய்ச்சி பண்ணாதான் ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. எப்படி பேசுறான்னு உனக்கு தெரியும். வாசிக்கும் பொழுது அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல இருந்தார். இப்பொழுதோ இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க? கட்டளை இடுகிறார். ஒரே ஒரு கட்டளை தான்,
முதல்ல நீங்க தப்பு செஞ்சீங்க, நான் காணாமல் உனக்கு அறியாம நீ செஞ்சுட்ட. ஆனா இப்போ நீ என்ன செய்யக்கூடாது, விஷயத்தை தெரிஞ்சிட்டு நீ என்ன செய்யக்கூடாது, போகணும். அதனால எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். என்ன செய்யறாரு, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிற அந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். அங்கே வாசிக்கலாம், 2:5 எடுத்து வாசிக்கலாம். ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து, எப்ப சொல்றாரு, நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தை நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். இப்போ எச்சரிக்கை வந்துருச்சு, பயங்கரமா. முதல்ல அறியாம நீ செஞ்ச, அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்றாரு, அறியாம செஞ்ச பவுல் அதான் சொல்றாரு, நான் நல்லா ஆண்டவரே எனக்குள்ள இருக்கும் பாவமே அப்படி செய்கிறது, அப்படியே வேதனையோட சொல்றாரு. ஆனா இங்க சொல்லும் பொழுது பாருங்க, அழகாய் சொல்கிறார் பாருங்க. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. மனம் திரும்புவேன். இல்லைன்னா ஆண்டவர் விளக்கு தண்டை என்ன செஞ்சுவார், எடுத்து முடிச்சுவார். விளக்கை கொளுத்தி எங்க வைக்கணும், விளக்கு தண்டு மேல வைக்கணும். இல்லைன்னா கட்டில்கடியில வச்சீங்கன்னா யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விளக்கா இருக்கணும், தண்டு மேல இருக்கணும், மலை மேல இருக்கணும். மலை மேல உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட வசனங்களை சொல்றாரு. அந்த வசனத்துல அதுல பாருங்க, 21, 22 வாசிங்க. அதுல 21 அதே அதிகாரம் 21, 22 வாசிங்க. அவள் மனம் திரும்பும்படியாய். இந்த வசனத்தெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கணும். எபேசு சபைகள் இல்லையா, சிமினா சபைகள், இதெல்லாம் குறித்து அங்க பேசிட்டு அந்த ஸ்திரீயை குறித்து அங்க பேசும் பொழுது அங்க சொல்லப்படும் பொழுது அங்க பாருங்க, அது சொல்ற அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்த ஒரு பட்டு புடவை எனக்கு வேணுங்க. காதியில போனீங்கன்னா மாசம் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தா என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இல்ல டிபார்ட்மெண்ட் சொல்ல போனா நமக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கடை இருந்தா தவணையில என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஒரு டிவி வாங்கிக்கலாம், மிக்சி வாங்கிக்கலாம், இல்ல எல்லாமே நிறைய வாங்கிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் தவணை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறான். கடனை நம்ம மேல சுமந்துட்டு அவன் என்ன செஞ்சிருவான், வியாபாரத்தை பண்ணிட்டு அவன் ஜாலியா போயிடுவான். நம்ம என்ன செய்வான், கடன் வாங்கி அடிமையா இருப்பான். தவணை முறையில அடிமையாகிறது யாருன்னு சொன்னா நம்ம தான், இல்லையா? எப்படி வேதம் எப்படி அழகா பேசுவாரு, தவணை முறையில அடிமையாகிறது யாருன்னு சொன்னா நம்ம தான். தவணை கொடுத்து என்ன செய்வான், ஓய்யோ அவங்க வீட்டுல 32 இன்ச்சு இருக்கு, 50 இன்ச்சு இருக்கு, நான் 100 இன்ச்சு வாங்குவேன், வாங்கி கொண்டு வந்து அவன் கட்டிட்டு போயிருவான். இல்லையா, மாசம் 1ஆம் தேதி வாசல் வந்து நிற்பான். தவணை முறைக்காரன் வாசல் நிற்பான். அல்லேலூயா. தவணையை கட்டு கட்டு கட்டு. அந்த டிவியை பாக்குறதுக்குள்ள ஏமா அறிவில்லை உனக்கு, டிவியை வாங்கினது என்னதான் சாப்பிடுறேன், இல்லையா? எல்லாம் கேள்வாங்க, எல்லாம் கேட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தவணை முறை நீ வாசிங்கம்மா, வாசிங்கம்மா. அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்து தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு எல்லாத்துக்குமே அது இருக்கு, விருப்பம் இல்லை. அல்லேலூயா. எந்த பாவத்தை விட்டு எந்த வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு விருப்பம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவருடைய விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவளை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி, ஆண்டவர் சொல்லும், மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி மனம் திரும்ப. நீ என்ன செஞ்சேன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. என்னுடைய பாவ பட்டியலில் இதெல்லாம் நான் கொண்டு வர மாட்டேன், எல்லாத்தையும் நீக்கி போட என்னால முடியும். ஆண்டவர் சொல்றார், சிலுவையிலே எல்லாவற்றையும் மறைக்க என்னால முடியும், அந்த ரத்தத்தை கொண்டு எல்லாவற்றையும் மறைக்க எனக்கு முடியும். அல்லேலூயா. ஆனா நீ என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும்.
நீ விபச்சாரம் பண்ணியிருந்தாலும் சரி, வேசித்தனம் பண்ணியிருந்தாலும், என்ன காரியம் செய்திருந்தாலும் சரி, நீ மனம் திரும்ப வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்துல இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவருக்கு எச்சரிக்கை கொடுத்து கொடுத்து நம்ம என்ன செய்றோம்? மீண்டும் அதுக்குள்ளாய் போகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை என்ன செய்வார்? தண்டிக்கிறது. ஹல்லேலூயா. தவணை கொடுக்கிறார். நீங்க மனம் திரும்பி, இன்னைக்கு ஒரு சான்ஸ், இன்னைக்கு ஒரு சான்ஸ், நாளைக்கு ஒரு சான்ஸ், இந்த மாசம் போன வருஷம் நீ ஜெபம் பண்ண, இந்த வருஷம் நான் கொடுத்துட்டேன், இந்த வருஷம் நீ ஜெபம் பண்ற, 365 நாட்கள் நீ என்ன செய்யற? ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிற. ஆனா மனம் திரும்புதலுக்குண்டான காரியம் எங்க இருக்குது? 3 எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின 3 எடுத்து வாசிக்கலாம். ஆகையால் சர்தை சபை தூதனுக்கு எழுதுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்றேன், ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்னிலே வருவேன். மனம் திரும்பு, இல்லைன்னா நான் திருடனை போல வருவேன். எப்படி? இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்களா? பொய்னா நீங்க இங்க உட்கார்ந்துருக்க மாட்டீங்களே, இந்த ஆண்டவர் தேடி வந்திருக்க மாட்டீங்களே. உண்மைன்னு சொன்னா தான் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருநெல்லை போல உன்னிலே வருவேன். நான் எப்ப வருவேன்னு சொல்லி உனக்கு தெரியாது. சோர்வா இருக்கிறவங்கள கை தூக்குங்க. சோர்வா இருக்கா? அதான் உள்ள வேலை செய்யல. மனம் திரும்புறதுக்கு இவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டோம், என்ன செய்ய? நான் சோர்வா இருக்கிறேன் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். உண்மையை ஒத்துக்கொண்டதுக்கு நம்ம கைத்தட்டி எல்லாம் பாராட்டி வரும்போது இப்போ வசனம் வந்தோடனே நாங்க பலப்பட்டுட்டோம். ஆனா இப்ப கேட்ட கேள்வி இல்லை தெரியுமா? யாரெல்லாம் சோர்வா இருக்கு? ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய செல்லம் இல்லையா? நம்ம பெயருக்கு என்ன சொன்னாலும் சரி, அன்பு இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, வாசிக்கலாம் பாருங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:19 வாசிக்கலாம். அதுல 3:19 நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு. நல்ல வசனத்தை கவனிச்சுக்க. உன்னுடைய பைபிள்ல இல்லைன்னா இன்னைக்கு பாத்துக்க. உன் வசனத்துல இருக்கா நீ கேட்டுக்க. ஆண்டவர் பேசுறாருன்னா நீ சிந்திக்க, வெச்சுக்க, உன் மனசுல வெச்சுக்க. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் இதுதான் உன்னை காப்பாத்து. வேற எதுவுமே காப்பாத்தாது. வேற யாரு வந்து பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி உன்னை நேச மார்பில வைத்து உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க? பால் கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் நடக்க போகுது. வாசிங்கம்மா, அது வாசிங்கம்மா. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. யாரை நான் நேசிக்கிறேனோ அவங்கள தான் நான் சிச்சிப்பேன். யாரை நான் நேசிப்பேனோ அவங்களுக்கு தான் அடி கிடைக்கும் இல்லையா? வெளியே இன்னொருத்தர் போயிட்டு என் ஒரு வாலிப பையன் ஏதாவது அங்க ஒரு சிகரெட் குடிச்சிருக்கா, தண்ணி அடிச்சிருக்கா, நான் போய் அவனை அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. என் பையன் உட்காந்து இருக்கான நான் என்ன செய்ய முடியும்? அவன் ஏதோ குறும்பு செஞ்சானா அவனால என்ன செய்ய முடியும்? அடிக்க முடியும். ஆனா ஆண்டவர் தான் சொல்றேன், எவனை நான் நேசிக்கிறேன் அவனை தான் நான் சிச்சிக்கிறேன். அதனால நீ என்ன செய்ய? மனம் திரும்பி சீக்கிரமாய் என்ன செய்ய? ஆண்டவரத்துல வரதுக்கு ஜாக்கிரதை. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற. இந்த ஆண்டு முழுதும் கசான்னு நம்ம வாழ்க்கையை நம்ம கெடுத்துக்கிட்டோம். ஆனா வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் தன்னுடைய வேலையை சரியாக செய்யுது. கரங்களை தட்டு. இல்லையா? மழை காலத்துல மழை பெஞ்சிச்சு, பனி காலத்துல பனி பெஞ்சிச்சு, புயல் காலத்துல புயல் இருந்துச்சு. எல்லா காலத்துல எல்லாமே கரெக்டா நேர்த்தியா நடந்துச்சு. இல்லன்னா சபைக்கு போற டைம்ல நான் எங்க போனேன்? அப்படின்னு சொல்லு இல்லையா? ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிற டைம்ல நான் என்ன செஞ்சேன்? வஞ்சி செஞ்சேன். இதெல்லாம் சொல்லு. இதெல்லாம் நீ சிந்தி. சூரியன் கரெக்டா எங்க போகணுமோ அங்க போச்சு. எங்க வச்சு பூமி சுத்திச்சு, சூரியன் இருக்கிற இடத்துல தான் இருந்துச்சு இல்லையா? ஆமாவாள் அதனுடைய வேலை அது சரியா செஞ்சு முடிச்சு. நம்ம என்ன செஞ்சோம்? இதுதான் முக்கியம். வேற ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன செஞ்சோம்ன்றதுதான் முக்கியம். வாசிக்கமா வெளிப்படுத்தல் 9:2 வசனத்துக்கு நான் முடிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கணும். அப்படி இருந்தும் அந்த வாதைகளாலே
கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும். நல்லா கவனிச்சுக்க, நல்லா கவனி. இங்க வந்துட்டோம், உள்ள உட்கார்ந்துட்டோம், லாக் பண்ணியாச்சு. இப்போ நீ என்ன செய்யணும்? இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுதான் ஆகும். வெளியே தப்பிச்சு ஓட முடியாது இல்லையா? உண்மைதானே? வாசிங்கம்மா. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்புகள் மரம் என்பவைகள் பாருங்க, பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளாலே செய்யப்பட்டவர்களையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. மனம் திரும்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அதான் முக்கியம். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் இருக்கிறாரு. அவரை விட்டு நான் என்ன செய்வேன்? கல்லு மண்ணு மரம் செம்பு தங்கம் பொண்ணு வெளி இதுல அப்படியே வச்சுட்டு அது கூட தான் நான் என்ன செய்வேன்? வாழ்க்கை நடத்தேன். அதனால ஆண்டு சொல்ற அதுக்குள்ள போயிருக்கூடாது. மனம் திரும்ப சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவரே சொல்ற வேதம் சொல்கிறது, என்னை அண்டி வேறு தேவன் யாதொரு சொருபத்தையும் வணங்கும் சேவிக்கும் நானே கர்த்தர். என்னை இல்லாமல் உனக்கு வேறு தேவர்கள் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்தை ஆழத்திலும் நீ என்ன செய்யக்கூடாது? ஒரு சொருபத்தை நீ என்ன செய்யக்கூடாது? வணங்க கூடாதுன்னு சொல்லி அவரே சொல்றாரு. அவருடைய சிலையே உருவாக்கிட்டு நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? கிண்டல் அடிக்கிறியா அவரை? இல்லையா? தேவனை ஒருவரும் ஒரு நாளும் பார்த்ததில்லை. அப்புறம் நீ என்ன செஞ்சு வச்சிட்டு இருக்கிற? ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் காரசாரமா கொடுத்தாங்கன்னா எல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகும். கனி கொடுக்கிற அனுபவம் இருக்கு. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க? உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய வேதம் எப்படி இருக்குது? இதெல்லாம் கவனிக்க, நிறைய விஷயத்தை கவனிச்சு நீ செயல்பட வேண்டும். வாசிக்கமா, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. விட்டு மனம் திரும்பவில்லை. நம்ம மனம் திரும்பல. ஆண்டவர் சமூகத்தில் இப்ப நின்றுட்டு இப்ப விலங்கிடப்பட்டு இருக்கிறோம். யாரும் உங்களை பார்க்கலன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையா இல்லையா? இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? நமக்கு எல்லாம் செயின் போட்டு ஆர்டர் என்ன செஞ்சிருக்காங்க? நிறுத்தி இருக்கிறாங்க. இல்லன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இல்ல அப்படின்ட்டு. ஏதாவது ஒண்ணு வேலை செய்யாது. இந்த பாவத்துல ஒண்ணு கூட வேலை செய்யாத? கண்டிப்பா செய்யும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, தங்கள் கொலைபாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. அதனாலதான் ஆண்டு சொல்ற, மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று சொல்லி சொன்னார். அதுல 16:9 எடுத்து வாசிக்கலாம். 16:9 வாசிக்கலாம். சீக்கிரம் முடிச்சுட்டு அவ்வளவு. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு, ஐயோ நம்ம இது செய்யல, இன்னைக்கு உட்கார்ந்து ஆண்டவரே நமக்குன்னு முட்டிக்கால் போட்டுரு, அப்பாவை கட்டி பிடிச்சுக்கணும், நானும் நீயும் கட்டி பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கட்டி பிடிச்சிருக்கணும். ஆண்டவரே, நான் நேற்று வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பாவி ஆண்டவரே, நல்லா கவனிச்சுக்கங்க ஆண்டவரே, நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் சொல்றேன், எனக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, நான் பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே. நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம எல்லாருமே கேட்கணும். இந்த வருஷத்தை தொடங்குறோம்னு சொன்னா ஒரு நிமிஷத்தை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார், ஒரு நாளை கொடுத்திருக்கிறார், நொடிகளை கொடுத்திருக்கிறார், அவர்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அது எப்படி நம்ம கடந்து போகணும்? அதனாலதான் அங்க சொல்கிறாரு. வாசிங்கம்மா. அப்பொழுது மனுஷர்கள் யாருங்க? யாருங்க? மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே. எதனால? சூரியன் இப்பொழுது என்னாச்சு? 20% 30% அப்படியே டவுன் ஆயிடுச்சு வருது. அப்படியே பனி பிரதேசம் என்ன விதமா 45 அப்படியே 35 அப்படின்னு சொல்லிட்டு 45க்கு வந்து அப்படியே நிக்குது. எல்லாம் தண்ணி எல்லாம் ரொம்பிட்டு வந்துட்டு இருக்குது. பனி பிரதேசம் எல்லாம் உருகி போயிட்டு இருக்குது. சூரிய காந்தம் என்ன செய்யுது? புயல் அடிச்சிட்டு இருக்குது. எல்லாம் நீங்க நினைச்சுங்க பூமியில தான் புயல், கடல்ல தான் புயல், காத்து இதுதான் அப்படின்னு. அங்க வேற வேலை செஞ்சுட்டு நடந்துட்டு இருக்கு. கவனிக்கிறீங்களா? உபுஷம். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம்
அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே. அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்ப ஆண்டவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. நான் உன்னை கொண்டு போய் நெருப்புல கொண்டு போய் போட்டு உபுசத்தை கொடுத்து தகனிச்சாலும் நீ என்ன செய்யறதுல ஆண்டவரை அவர்கிட்ட மனம் திரும்பல. இதுதான் ஆண்டவர் வசனத்தை சொல்றாரு. பாருங்கம்மா, நல்லா கவனிச்சுக்கீங்க. இன்னைக்கு செய்தி யாருக்குன்னா நமக்கு. உலகத்தில் இத்தனை ஜனங்களுக்கு இல்லை, இன்னைக்கு நமக்கு தான் இந்த செய்தி, வேற யாருக்கு இல்லை. நீ நினைச்சுக்கலாம் இவ்வளவு தூரம் போய் என்னத்த கேட்டுட்டு என்னத்த வர்றது இல்லையா? ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, சிறு பிள்ளை போல ஆண்டவர்கிட்ட அடிமையா உட்கார்ந்து தரையில படுத்து உருண்டு கதறி இல்ல, ஒரு சின்ன குழந்தைய நம்ம கவனிக்கிறோம். ஏன் அந்த குழந்தைய சொல்றாரு பாருங்க. அம்மா கிட்ட போய் ஒரு காரியம் வேணும்னு சொன்னா அந்த குழந்தை என்ன செய்யுது? அது ரோடுன்னு கூட பார்க்காது, அது சாக்கடை ஏரின்னு கூட அது பார்க்காது. அங்கேயே கீழே விழுந்து என்ன செய்யும்? ஐயோ 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 காலை கையும் ஆட்டி அது வாங்கி தரணும், உருண்டு தரண்டு என்னென்ன செய்யும்? செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி அம்மாமார்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எப்படியோ உருண்டு தரண்டு என்ன செஞ்சிருவோம்? வாங்கிடுவோம். எப்படியாவது ஒண்ணு வாங்கிடுவோம். ஆனா நம்ம வாங்கிட்டோம். என்னத்தை வாங்கிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரத்துல மனம் திரும்புதலுக்கு உண்டான ஒரு காரியத்தை அது ஒரு தரம் வாசித்தலாமா? வாசிங்க, அதே வாசிங்க. ஒரு அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால் தகனிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் நம்முடைய தேவனுக்கு மட்டும்தான் இருக்குது. கரங்களை தட்டு. அதிகாரம் உடையவர் அவர்தான். எவர்களை மன்னிக்கும், எவர்களை மேன்மைப்படுத்தும் அவரால் மட்டும்தான் முடியும். நீதிமான தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அருதுன்னு சொன்ன நானும் நீங்களே மாத்திரம். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? மனம் திரும்ப. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவருடைய மகிமைப்படுத்த மனதில்லை. மனம் திரும்பல. நம்ம மனம் திரும்ப வேண்டும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். அதுல 11 வாசிக்கல. இப்ப எத்தனை வாசித்தோம்? 16:9 இல்லையா? வாசிக்க 11 வாசிக்க. தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே. பாருங்க, தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்கள். தாங்கள் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ஆண்டவரை என்ன செய்யறாங்க? புண்ணு இருந்தாலும் சரி, நோய் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, ஆண்டவர் கிட்ட போகவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை. ஆண்டவரை தூஷித்தாங்களே தவிர என்ன கடவுள் கண் இல்லையா உங்களுக்கு? நீ எல்லாம் ஒரு கடவுளா? இல்ல, கடவுளே என்ன செஞ்சாரு? ஒட்டச்சரு. ஆமா தானே? உண்மையா இல்லையா? அப்போ வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த வசனம் வீட்டுக்குள்ள தான் இருக்குது. இந்த வசனம் உங்க பைபிள்ல தான் இருக்கு. இது நம்ம வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்குது? இந்த அதிகாரமுடைய வசனம் எங்க இருக்குது? இன்னும் நம்முடைய செவிகளில வரல, கேட்கப்படாம இருக்குது. அதனாலதான் அவர் சொல்ற, தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்கள் அல்லாமல் தங்கள் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. யோபு மட்டும் பாருங்க, பிசாசு போய் பிரார்த்தனை சொல்றோம், எல்லாமே சொன்னாலும் உடம்பெல்லாம் புண்ணு, எல்லாம் வந்து நிக்கிறாங்க, நண்பர்கள்லாம் வந்து நிக்கிறாங்க. 7 நாள் என்ன செய்யற சாம்பல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் போயிடுச்சு, ஒண்ணு விடாம எல்லாம் போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவரு சொன்னாரு, என் மாம்சம் முழுவதும் அழுகி நாறிட்டான், அந்நிய கண்ணில் சொந்த கண்ணிலே அவரை பார்க்க. ஏன்னு சொன்னா, யோபுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் அதிகாரம் உடையவர், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் தான் எல்லாம் முடியும் சொல்லி அவர் சொன்னார். நம்மளால கையை கூட தட்ட முடியும் இல்லையா? அதுல ஒரு கஞ்சத்தம் தவணை முறையிலே நான் கேட்டேன் உங்ககிட்ட. அல்லேலூயா. நல்லா உற்சாகமா தான் கையை தட்டி ஆண்டோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார் பாருங்க, கடைசியா ஒரே ஒரு வசனம் 2:16 என்று சொல்லி நினைக்கிறேன். வாசிங்க 2:16. யோவான் 2:16 வாசிங்க. சரி, வெளிப்படுத்தின சுவிசேஷம். சரி, நீ மனம் திரும்பு. வாசிங்க. நீ மனம் திரும்பு. 2:16 வாசிங்க. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. நான் ஒண்ணுமே சொல்லல, உங்க பைபிள் தான் சொல்லுது. நீங்க பைபிள் வச்சிருக்கீங்களா வீட்டுல எல்லாரும்? இங்க யாரும் வரும்போது பைபிள் எடுத்து வந்துருக்க மாட்டீங்களா? வெரி குட். அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். செல்போனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட பைபிள். ஆமென், ஆமென். உண்மையா இல்லையா? செல்போனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட உன்னுடைய ஆணுடைய வார்த்தைக்கு நீ கொடுக்க மாட்டேன். ஏன்? அந்த பேக்ல தான் வச்சுக்கிட்டா என்ன, அந்த பர்ஸ்ல தான் வச்சுக்கிட்டா என்ன,
இல்ல பிரேயருக்கு இன்னைக்கு போறோம், இன்னைக்கு அழகான வசனம் கொடுப்பான். எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்லையா, எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும், எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கணும், எனக்கு டிவி வாங்கணும், என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், ஜே ஜே பண்ணணும், எல்லாம் செய்யற. ஓகே, உனக்குன்னு ஒரு சொத்து இந்த வேதம் தான். உனக்கு ஒரு பத்திரமே எது தெரியுமா? இந்த வேதம் தான் உனக்கு பத்திரம். இந்த பத்திரம் எத்தனை பேர் கையில காசு கொடுத்து சொந்தமா நான் வாங்கி இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். இரவல் வாங்கிட்டு வந்து உக்காந்துக்கு இல்லையா? உண்மையா நான் சொல்றது தப்பு இருக்கா? சரி, டிவி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை முடிச்சிருங்கம்மா தயவு செஞ்சு. 16 வசங்க, 2:16 வசங்க. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக. எப்படி? ஃபாஸ்டா வராது, குயிக்கா வராது, ஸ்லோவா நமக்கு கிடையாது. இந்த ஸ்லோன்ற பேச்சே நம்ம ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஆனா முதலே சொல்லிட்டாரு, உனக்கு தவணை கொடுத்துட்டேன் இல்லையா, உன்னை அறியாத போல நான் வாழ்ந்துட்டேன், நீ செய்யும் போல உனக்கு நீ அறியாம செஞ்சுட்டு நானும் அறியாம இருந்துட்டேன். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்கிறார் பாருங்க, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உங்களிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தாலே அவளோட யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து அடிச்சு பட்டயத்தை தூக்கிட்டு வந்துருவேன். அதனால நீ மனம் திரும்பு. எப்படி? சீக்கிரம் வந்துருச்சு, டைம் சீக்கிரமா வந்துருச்சு. அதுக்குள்ள 666 கொண்டு நெத்தியில போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே சீக்கிரமாய் காலம் சென்று மரித்தவர்கள் பாக்கியவான் இல்லையா? இன்னும் பிறவாதவர்கள் இன்னும் பாக்கியவான்கள். நமக்கு என்ன நடக்க போதுன்னே தெரிய மாட்டேங்குது. எந்த கொள்ள நோய் வருமோ யாருக்குமே தெரியல, எந்த நிமிஷத்துல சாவு வருமே தெரியல. உழைக்காரங்களே போய் விழுந்து மரித்து போயிட்டு வராங்க. நானும் நீங்களும் ஏமாத்துறோம். மனம் திரும்புறதுக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் பேசினாரா? அல்லேலூயா. நான் இது வேணும்னே இன்னைக்கு எடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த ஊழிய, இந்த வருஷம் இந்த ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்குள்ள நாங்கள் போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எதுல இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், நானும் என் குடும்பமும் எந்த இடத்துல மன திரும்பாமல் இருக்கிறோம், அதை மன திரும்பும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இவ்வளவு நேரம் கத்தி சொல்லிட்டு உங்களை அழகான ஒரு டெக்கரேஷன் பண்ணி காத்து ஒண்ணுமே உள்ள வராதபடி அழகா உள்ள உட்கார வச்சு இல்ல, நல்லா தேனிலும் மதுரம் உள்ள நல்ல ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து, புஷ்டியும் பசுமையா இருக்கு இதெல்லாம் கொடுத்து இன்னைக்கு உங்களை போஷிக்க போறேன். சரியா? நிறைய கிஃப்டோட எல்லாத்தையும் போஷிக்க போறேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. உட்கார்ந்து கத்துன்னு கத்தியாச்சு. எனக்கும் சேர்த்திதான், எனக்கும் செய்திதான், உங்களுக்கு இல்ல செய்தி, எனக்கு. அல்லேலூயா. எனக்கு செய்தி. எத்தனை பேரு மன திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை, கண்கள் எப்படிப்பட்டதா இருக்குது, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது, நம்முடைய நடக்கை எப்படிப்பட்டதா இருக்குது. ஏதோ நம்முடைய வாழ்க்கையில வாய் இருக்குன்னு சொன்னா நிறைய பேசிடுவோம், பலன் இருக்கிறதுனால நிறைய கருத்து செஞ்சு முடிச்சிருவோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ சீக்கிரமாய் என்னிடத்துல வா, நீ சீக்கிரமாய் மன திரும்பு. ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் கேட்கிறார், அவருடைய கட்டளை கீழ்ப்படி முழு இருதயத்தோட முழு பலத்தோட அவர்கிட்ட திரும்பி. இது செய்ய முடியுமா? பொறுத்துன்னு செய்ய முடியுமா? பொறுத்துன்னு செஞ்சிடாதே, மாட்டிக்கிறது, முயற்சி. பொறுத்தன்ற பேர்ல போய் மாட்டிக்க, குழியில விழுந்துடாது. பொறுத்தர் நான் செய்யற ஆண்டவரே சொல்லி விட்டுட்டு போயிடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்ணில் முடியாது, அது ஒரு உச்சரிக்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து ஆண்டவர் பாராட்ட இந்த கிருபைக்காக, தேவ தயவுக்காக நாம் உச்சரிக்கலாம். அப்படியே வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலம் சமீபமா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எல்லோரும் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, மனம் திரும்ப ஆண்டவரே, நீர் தவணை முறையிலும் எங்களுக்கு ஆண்டவரே இந்த பாதுகாப்பை கொடுத்தீங்க, அதையும் நாங்கள் அசைட்டிவ் பண்ணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்திருக்கீங்கப்பா. நாங்கள் இப்பொழுது கூட நாங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆண்டவரே பாடுகள் எவ்வளவு பெரிதா இருக்கும் என்பதை எங்களுக்கு உணர்த்திருக்கீங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை ஆண்டவரை மகன் மூலமாக கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தை செய்ய வல்லவர் நீங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறவர்களாக மனம் திரும்பக்கூடிய ஒரு காரியத்தை எங்களுக்குள் நீங்க வைங்கப்பா. ஸ்தோத்திரம். இதுவரை நாங்கள் ஆண்டவரே உண்மை அசட்டை பண்ணியிருந்தாலும் அலட்சியம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவரே, இனி வரும் நாட்களில் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனம் திரும்பி ஆண்டவரே
நாங்கள் ஒருவருக்காக ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு Amen. வைத்து Thank you, Lord Jesus. ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த ஆண்டவரே 12 மாதம் எங்களை நீர் நேர்த்தியாய் நடத்தி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டவரே வாரமும் எங்களுக்கு நல்ல வார்த்தையின் மூலமாக நீங்க பேசியதற்காக Amen. நன்றி Praise God. செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மன்னா எங்களுக்கு ஆண்டவரே ஒரு திருப்தியை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி வரும் நாட்களிலும் எங்களோடு நீங்க பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்குள் ஆண்டவரே கிரியை செய்ய நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தப்பித்துக் கொள்ள ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வருகிற நாட்களில் இன்னும் அநேகர் வந்து சேர என் தேவன் நீங்க உதவி Amen. செய்யுங்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை இந்த இடத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் மகிமையாய் இடைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி எங்களை ஆண்டவரே இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் பரிசுத்தப்படாதவர்கள் ஆண்டவரே அப்பா கேட்ட ஆண்டவரே பரிசுத்தமாக என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லா துதிகளை மகிமையெல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர்கள். ஆமென். ஜெய் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரில் வந்து உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.